முன்பாக தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே அடியாளை மறைத்து உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவினால் எங்களை நிரப்பி நீர் பேசும் அப்பா. நாங்கள் கேட்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையை உட்கொண்டு அதன்படி நடக்கத்தக்கதான கிருபையை தாரும் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஒன்று வெறுமனே திரும்புவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர் சுவாமி. எந்த விதத்திலும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதபடி நீர் காத்துக்கொள்ளும். தொடக்கம் முதல் முடிவு உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, கர்த்தர் நம்முடைய சிந்தைகளை பரிசுத்தப்படுத்துகிறார். நல்ல சிந்தை இருந்தால் கர்த்தர் செய்கிற தேவனாக இருக்கிறார். எந்த சிந்தை மூலம் நாம் அற்புதத்தை பெறலாம் என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம். முதலாவது, நன்மையான சிந்தை. நன்மையான சிந்தை என்றால் என்ன? நம் உள்ளத்தில் மற்றவங்களை குறித்து தவறாக ஒரு சிந்தனையும் கொள்ளாமல் அவர்களுக்காக நம்மால் இயன்றதை நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். அதுதான் நன்மையான சிந்தனை. இப்போ தாவீதும் அவன் ஆட்களும் வனாந்திரத்தில் இருந்தபோது அவர்களுக்கு பசி உண்டாயிற்று. உடனே அவங்க என்ன செய்கிறாங்க? தாவீது இடத்துல சொல்கிறாங்க. அப்போது தாவீது சொல்கிறான், இங்கே வனாந்திரத்தில் எங்கே போய் நம்ம பார்க்க அப்படின்னு சொல்லும்போது, நாபால் இந்த வனாந்திரத்தில் தான் தன்னுடைய ஆடுகளுக்கு மயிர் கத்திரிக்க வந்திருக்கிறான். அதனால் அவன் தன்னுடைய ஆடுகளை மேய்க்கிறவர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொண்டு வந்திருப்பான். அதனால் அவன்கிட்ட போய் கேட்போம், அவன் கண்டிப்பாக நமக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி தாவீது நினைத்து தன்னுடைய வேலையாட்களை அவனிடத்தில் அனுப்புகிறான். இது எங்கே இருக்குன்னா 1 சாமுவேல் 25வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 முதல் 39 வரை சொல்லப்பட்டிருக்கு. அவன் 10 வாலிபரை அவன்கிட்ட அனுப்புகிறான் தாவீது. அவன் நாபால் இடத்துல போகும்போது நாபால் அவனை ஒரு துச்சமாக மதித்து அவன் பேசுகிறான். பாருங்க, 10வது வசனம். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. அதாவது அவன் சவுல்கிட்ட இருந்து ஓடி வந்தவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவன் சொல்கிறான். சொல்லி அவங்கள என்ன செஞ்சிடறான்? விரட்டி அடிக்கிறான். உங்களுக்கெல்லாம் இப்போ சாப்பாடு தர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன செய்கிறான்? விரட்டி அடிக்கிறான். அப்போது அதை அவங்க போய் தாவீது இடத்துல சொல்கிறாங்க. தாவீதும் அவனுடைய ஆட்களும் அவனை குறித்து நன்றாகத்தான் பேசுகிறார்கள். அவன் கண்டிப்பாக நல்லவனாக தான் இருப்பான்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் அவன் இவ்வளவு தீமையான வார்த்தைகளை பேசுவான் என்று அவர்கள் நினைக்கவில்லை. இப்படி நம்முடைய சிந்தை எப்பொழுதும் நன்மையானதை செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டும். இப்போ நாபால் அதற்கு உதாரணமாக தீமையை சிந்தித்து கொண்டிருக்கிறவனாக இருந்தான். தாவீது எப்பவும் நன்மையை செய்ய சிந்தித்து கொண்டிருந்தான். அதான் நன்மையானதை சிந்திக்க வேண்டும். இப்போ உண்டு வேலைக்காரர் போய் அவனுடைய நாபாலுடைய மனைவி இடத்துல சொல்கிறாங்க, தாவீது நம்மோடு, அவரும் அவருடைய ஆட்களும் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு மிகவும் உதவியாக இருந்தார்கள். இது 1 சாமுவேல் 25:15-16 நம்ம பார்க்கும்போது, அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாக இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை. நமது பொருளில் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் இரவும் பகலும் எங்களை சுற்றி மதிலாயிருந்தார்கள். அப்படி நல்லவங்களாக இருந்தாங்க. இப்போ இந்த பேலியாளின் மகன்னே சொல்கிறாங்க பாரு, இவரோ ஒருவரும் தம்மோடைய பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாய் இருக்கிறார் என்று 17ஆம் வசனத்தில் அடியில் சொல்கிறான். கடைசியில் இருக்குது இந்த 2 வார்த்தை. உடனே அபிகாயில் என்ன செய்கிறா? அவன் தாவீது உடனே ஆட்களை கூட்டிக்கிட்டு இவனை வெட்டி சாத்திர வேண்டியதான். ஏன்னா அவன் பராக்கிரமசாலி, அவன் சண்டை போடுவான். அவ்வளோ ஆடுகளும் போயிடும், எல்லாம் போயிடும். அதனால் அபிகாயில் என்ன செய்கிறா?
அவன் பசியாக இருக்குன்னு கேட்குறான், அவனுக்கு நம்ம ஆகாரத்தை கொடுப்போம்னு சொல்லி அவள் உடனே என்ன செய்கிறா, 5 ஆட்டுக்குட்டிகளை எடுத்து அதை நல்லா சமைத்து அதை கொண்டு வரா. அப்புறம் என்னெல்லாம் கொண்டு வரான்னு நம்ம பார்த்தோன்னா 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 2 துருத்தி 200 அப்பம் கொண்டாளாம், 2 துருத்தி திராட்சரசம், அப்புறம் 5 படி வறுத்த பயிறு, வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலை, வற்றலான 200 அத்திப்பழ அடைகளை எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தாவீது இருக்கிற இடத்துக்கு வந்தான். வந்து தாவீதை பார்த்து அவர் நன்மையான வார்த்தைகளை சொல்கிறார். நீர் அவனை நீர் வெட்டி போட்டீங்கன்னா நீர் ராஜாவாகும்போது உமக்கு அது கஷ்டமாக இருக்கும். அதனால் நீ நன்மையானதே செய்கிற மனுஷனாக இருந்து ராஜாவானீன்னா உமக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால் இந்த காரியத்தை நீர் என்ன செய்ய வேண்டாம் என்பதாக அவள் அவனுடைய பாதத்திலே விழுந்து கேட்குறான். 26வது வசனம், இப்போதும் என் ஆண்டவரே, நீர் இரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரிக்கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை. அதனால் என்ன செய்ய வேண்டாம், இப்போதும் உடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆகக்கடவுள். எல்லாரும் நாபாலை மாதிரி இருப்பாங்க. நன்மை செய்யாதவர்கள், தீமை செய்கிறவர்கள் இப்படித்தான் இருப்பாங்க. அவங்கள நீர் என்ன செய்யுது, அப்படியே விட்டுரு, ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒரு பொல்லாப்பும் உண்மையில் காணப்படாதிருப்பதாக. நீர் பட்டத்துக்கு வரும்போது, நீர் ஆட்சி பொறுப்பை ஏற்கும்போது உமக்கு இந்த மாதிரி கீழ்த்தரமான ஆட்களுடைய விரோதங்கள் உமக்கு தேவையில்லை என்பதாக அவள் சொல்கிறாள். சொன்ன உடனே அது அவனுக்கு மிகவும் உபயோகமாக இருந்துச்சான். உடனே அவன் 33ஆம் வசனத்தில் சொல்கிறான் பாரு, தாவீது அபிகாலை நோக்கி, உன்னை இன்றை தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாயி கர்த்தருக்கு சோத்திரம். அதான் நன்மை ஒருத்தர் சொல்லும் பொழுது முதலாவது கர்த்தருக்கு நாம் சோத்திரம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் இரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையே பழி வாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக என்று அபிகாயிலை அவன் வாழ்த்தி என்ன செய்கிறான், நாபாலை விட்டு வந்தான். இவன் சாப்பாடு நிறைய கொண்டிருக்கா, எல்லாத்தையும் சாப்பிட்டு திருப்தியானார்கள். அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார், அவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். நாபாலுடைய இருதயம் எப்படி இருக்குதான், கேடு உள்ளதாக இருக்குது. அவன் ரொம்ப குடிச்சிருக்கான், அதனால் அவன்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியல. காலையில் அவன் வெறி தணிந்த பின்பு அபிகாயில் இப்படிலாம் நடந்துச்சு, நீங்கள் ஏன் ராஜாட்ட இப்படி பேசுனீங்க, தாவீது தானே நம்ம ராஜாவாக போகிறாரு, ஏன் அவர்கிட்ட இப்படி போய் முறைச்சி கொண்டீங்க, அவங்க இருக்கும் போது நமக்கு உதவியாக தானே இருந்தாங்க, உதவி செய்தவங்களுக்கு நம்ம தீமை செய்யக்கூடாது என்பதாக அபிகாயில் தன் புருஷனாகிய நாபாலுக்கு உணர்த்தின உடனே அவன் எப்படி இருந்தானா, 37வது வசனத்தில் கடைசியில் பாருங்கள், அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான். அப்படியே மாறங்கணக்க அப்படியே உட்கார்ந்துட்டான். நாபாலை கர்த்தர் வாதித்தார். தீமை செய்தால் தீமை தான் கிடைக்கும். வாதித்ததுனால அவன் ஏறக்குறைய 10 நாளைக்கு பின்பு அவன் மடிந்து போனான். தீமை செய்கிறவர்கள் என்ன செய்வார்கள், தண்டனை அனுபவிப்பார்கள். அப்போ நம்ம எந்த சிந்தையோடு இருக்க வேண்டும், நன்மையான சிந்தை, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். நன்மையான சிந்தைன்னு சொல்லும்போது உதவி கேட்கிறவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். நம்மளால் ஏண்ட மட்டும் நாம் உதவி செய்கிறவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் கர்த்தர் நம்மை என்ன செய்வாராம், உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த மாதிரி நான் தீமை செய்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்வார், கண்டிப்பாக கண்டிப்பார். 2வது, தேவனுக்கு ஏற்ற சிந்தை. தேவனுக்கு ஏற்ற சிந்தை நம்ம உள்ளத்தில் இருக்கா? அவருடைய சிந்தை என்னது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், உன்னிடத்தில் உள்ளதையெல்லாம் மற்றவர்களுக்கு கொடுன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். என்னை பின்பற்றி வரணும்னா சிலுவைனா உபத்திரவங்கள், அதை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா, அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்படி அவருடைய நாம் கொண்டவர்களாக இருந்தால் கர்த்தர் நமக்கு என்ன செய்வாராம் பாருங்கள். அதுக்கு நம்ம உதாரணமாக மரியாளை எடுத்துக்கொள்வோம். மரியாள் தேவனோடு கூட இருக்கிறார். அவர் கன்னிகை பெண். அவள் யோசேப்பு என்ற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட பெண். நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. மரியாளை யோசேப்பு நிச்சயம் பண்ணியிருக்கிறான். அப்போ
மரியாள் இருக்கிற வீட்டுக்கு ஆண்டவர் யாரை அனுப்புகிறார்? காபிரியேல் என்னும் தூதனை அனுப்புகிறார். அந்த தூதன் அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது பிரகாசமாக இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவன் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இது எங்கே இருக்குது? லூக்கா 1:28 அதை கேட்ட உடனே அவள் மானுஷீக சிந்தைக்கு போயிட்டா. தேவனுடைய சிந்தையை எடுத்துக்கலாமா? மானுஷீக சிந்தைக்கு போய், என்னடா இப்படி ஒரு தேவதூதன் வந்து நம்ம வாழ்த்துறானேன் என்று அவள் வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாளாம். நமக்கே அப்படித்தான் பயமாக இருக்கும். இது என்னடா இப்படி வாழ்த்துறான், கிருபை பெற்றவளை யாருன்னே தேவதூதன் வந்து நம்மளை வாழ்த்துறாரு, என்ன விஷயம் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி அவள் அப்படி திகைத்து கொண்டிருக்கிறாள். அப்போ தேவதூதன் அவளிடத்தில் வந்து, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். இதை மரியாள் கேட்டோடனே, நான் கன்னிகையாக இருக்கேனே, நிச்சயம்தான் நடந்திருக்கு, கல்யாணம் முடியலை, அதனால் நான் எப்படி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க முடியும்னு சொல்லி அவள் மன்ஷீக சிந்தைக்கு போய் கேட்குறா தேவதூதனை நோக்கி. அது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே. நமக்கும் சில சமயங்களில் மன்ஷீக சிந்தை வந்துடும். கர்த்தருடைய அற்புதத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது. ஒரு வார்த்தையில் எல்லாத்தையும் செய்வார், ஆனால் அதை வந்து நம்முடைய மன்ஷீக சிந்தையால் அதை புரிந்து கொள்ள முடியாது. அப்போ தேவனுக்கேற்ற சிந்தை வரும்போது தான் அதை என்ன செய்ய முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ மரியாள் முதல்ல என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ளலை. அது எப்படி ஆகும் அப்படின்னு தான் கேட்குறேன். அப்போது தேவதூதன் மரியாளை நோக்கி, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்புறம் 37 தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொன்ன உடனே மரியாள் அதை ஏற்றுக்கொண்டாள். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. நம்ம மனுஷீகத்தில் எப்படி இது சாத்தியமாகும்? நான் புருஷனை அறியேனேன்னு சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பரிசுத்த ஆவியும் உன்மேல் வரும், உன்னதமானவருடைய நிழல் உன்மேல் வரும் அப்படின்னு சொன்ன உடனே அவள் வந்து, உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், அதனால் உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தமானது. நம்மளே பார்த்துருக்கோம். இதோ என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார். இது பாவத்தில் கற்பந்தரிக்கப்பட்ட பிள்ளை இல்லை, இது எங்கே உள்ளது? பரிசுத்தமுள்ள பிள்ளை, தாயினுடைய வயிற்றில் உருவாக்கப்பட்டது, அதான் பரிசுத்தமுள்ள பிள்ளையாக இருக்குது. அப்படி என்று சொன்ன உடனே இதை வந்து ஆச்சரியமாக கேட்டு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை அவள் ஏற்றுக்கொண்டாள். அதுபோல் நம்ம மனுஷீக சிந்தையிலே நம்ம இருப்போம்னா நம்ம விழுந்து போகிறவர்களாக தான் இருப்போம். யோசேப்புக்கு தனக்குன்னு நியமிக்கப்பட்ட மரியாள் இப்போ குழந்தை உண்டாயிருக்கான்னு கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. அவன் என்ன செய்வான்? நீதிமானாக இருந்ததுனால மத்தேயு 1 பாருங்கள், அவளை ரகசியமாய் தள்ளிவிட நினைக்கிறாராம். 19 மத்தேயு 1:19 அவள் புருஷனாக்கிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். மனுஷீகத்தில் அப்படி தான் நினைக்க தோணும். அதனால் அவளை நைஸாக என்ன செஞ்சிருவோம்? தள்ளிடுவோம், அவளை நம்ம கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். உடனே அவன் அப்படி சிந்தித்து கொண்டு இருக்கையில் யார் வாரா? கர்த்தருடைய தூதன் அவனிடத்தில் வந்து, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். யோசேப்புக்கு மனுஷீக சிந்தையில் அவன் நினைத்தான், ஆனால் அவனுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்ட உடனே அவன் அதை ஏற்றுக்கொண்டான். அப்போ நம்ம மனுஷீக சிந்தையில் யோசித்து பின்மாற்றத்துக்கு போகாமல்
தெய்வீக சிந்தையை நாம் கொள்ளுகிறவர்களாய் கொள்ளும் பொழுது நாம் வெற்றி பெறுகிறவர்களாக மாறுவோம். இப்படி மரியாள் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை அவள் ஏற்றுக்கொண்டு இயேசுவை தன் வயிற்றிலே சுமந்து பெற்றெடுத்து பின்பு இயேசுவால் உலகம் மீட்கப்படுகிறது, அவர் உலக ரட்சகர் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அதுபோல் யோசேப்பும் அவளை என்ன செய்யலை, தள்ளி விடாமல் அவளை ஏற்றுக்கொண்டான். மனுஷீகத்தில் அவன் நினைத்தான். இப்போ மனுஷீக சிந்தையை விட்டுட்டு தேவனிடத்தில் ஓடி வரும்போது தேவன் நமக்கு தம்முடைய சிந்தையை நமக்கு கொடுத்து நம்ம வழி விலகி போகி அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறவர்களாக இல்லை. அப்போ யோசேப்பு தள்ளி வச்சுட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தான்னா அவன் அந்த ஆசீர்வாதத்தை இழந்திருப்பான் இல்லையா. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவனுக்கு வெளிப்படுத்தி சொன்ன உடனே அவன் ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டு பாருங்க, யோசேப்பு 24ஆம் வசனம், யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டான். அவளை தள்ளி விடாமல் அவளை சேர்த்து கொண்டான். ஆனால் எப்படி இருந்தானா, அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டாள். தேவனுக்கற்ற சிந்தை கொள்ளும் பொழுது தேவன் சொல்லுகிறார் தப்பு அப்படின்னு சொன்ன உடனே ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தனா நாம் கர்த்தரால் கிடைக்கும் அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த அற்புதத்தையும் இழந்து போகிறவர்களாக இருக்க மாட்டோம். மூன்றாவது, தெய்வீக சிந்தை. தெய்வீக சிந்தை நமக்கு இல்லைன்னா நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருப்போம், அகந்தையான சிந்தையுடையவர்களாக இருப்போமா. தெய்வீக சிந்தை நம்மளை விட்டு போயிட்டுன்னா நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம், அகந்தையான சிந்தை. அகந்தையான மேட்டிமையான சிந்தை, மற்றவர்களை குறித்து தவறான எண்ணெய், தன்னை பற்றி உயர்வான எண்ணம், இப்படி தான் நினைக்க வேண்டியதற்கு மிஞ்சி நினைக்கிறது, கடவுளை எல்லாம் மதிக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அகந்தையான சிந்தை உடையவர்களாக. தெய்வீக சிந்தை நம்மளை விட்டு போயிட்டுன்னா சாசனுடைய சிந்தை எதுதான், அந்த மாதிரி அகந்தையான சிந்தை, அந்த சிந்தை தான் நமக்குள்ளே வரும். இப்போ உதாரணமாக நம்ம பார்த்தோன்னா நேபுகாத் நேச்சார் என்ற பாபிலோனிய ராஜா, அவன் தன்னுடைய நிலையை தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறான். நான் எப்படி வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் ஒரு சொப்பனம் காட்டுறான், பயப்படுறான். சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியாமல் தானியேல் மூலமாக அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை தெரிந்து கொண்டான். அது என்னன்னு, ஒரு பெரிய மரம். அந்த மரம் எல்லா இடமும் சின்ன விதை தான், ஆனால் பெரிய மரமாக வந்துடுது. அதில் நிறைய மிருகங்கள் பறவைகள் எல்லாம் குடியிருக்குது. திடீர்னு அந்த மரம் என்ன செய்யப்படுகிறது, அழிக்கப்பட்டு போகிறது. அதனுடைய வேர் பகுதிக்கு மேலே என்ன செய்யப்படுது, அது சங்கிலியால் கட்டப்பட்டு அது பாட்டுக்கு இருக்குது. மழையிலையும் பனியிலையும் அப்படியே காயுது. அதுக்கப்புறம் அது என்ன செய்யுது, தேவனை நோக்கி பார்க்கும்போது இந்த மரம் பழையபடி துளிர்க்கிறதாக ஒரு சொப்பனம், ஒரு தரிசனம் அவனுக்கு காட்டப்படுகிறது. அதன் அர்த்தம் அவனுக்கு புரியாமல் அவன் அந்த அர்த்தத்தை தெரிந்து கொள்ள விரும்பினான். அப்போ தானியேல் மூலமாக அந்த அர்த்தத்தை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின உடனே அவன் அகந்தையான சிந்தை உடையவன். நான் யார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தன்னை குறித்து பெரிய பெருமிதம். ஏன்னா அவன் பெரிய பாபிலோனுக்கு ராஜா, பெரிய ராஜா, அதனால் பெரிய சக்கரவர்த்தி. அதனால் எதையுமே துச்சமாக நினைப்பான். ஆண்டவர் என்ன சொல்கிற, அவருக்கு என்ன தெரியுன்ற மாதிரி அவனுடைய உள்ளம் அகந்தையினால் நிரம்பி இருந்துச்சான். அதனால் அவன் என்ன செய்கிறான் பாருங்க, தானியேல் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் அவன் சொல்கிறான் பாருங்க. அவன் மேலே உலாவிக்கிட்டு இருக்கான், அரண்மனையின் மேல் உலாவி கொண்டிருக்கும்போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா, நான் கட்டின பெரிய பாபிலோன் அல்லவான்னு சொல்லி அவனுக்கு ஒரு பெருமிதமாக அதை சொல்கிறான். அந்த வார்த்தை அவன் வாயிலிருந்து வந்த உடனே வானத்திலேருந்து ஒரு சத்தம் கேட்குது, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு, நீ மனுஷர் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய். இது ஏற்கனவே தானியேல் அந்த சொப்பனத்திற்கு விளக்கம் சொல்லி, நீ இது நிகழாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்னு சொல்கிறான் பாருங்க. தானியேல் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும்.
அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் தானியேல். இந்த மாதிரிலாம் நடக்காது, நீங்கள் நல்லாவே வாழலாம், இப்போ வாழ்கிற மாதிரியே வாழலாம், ஆனால் உங்கள் அகந்தையே என்ன செஞ்சிடணும், உங்களை விட்டு நீக்கிடணும், சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்யணும், பாவங்களை உங்களை விட்டு நீக்கணும் அப்படின்னு சொல்லி அக்கிரமங்களையும் நீக்கி விடணும். அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்வு செழிக்கும்னு சொல்கிறான். அவன் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவன் எவ்வளோ பெருமையாக சொல்கிறான் பாருங்க. இந்த கட்டிடம் இது நான் கட்டின பாபிலோன் அல்லவா அப்படின்னு சொல்லி அந்த அரண்மனை மேலே நின்று அவ்வளோ பெருமையாக அவன் சொன்னான். வாயிலேருந்து அந்த வார்த்தை வர்றதுக்குள்ளே அவனை தேவன் என்ன செய்து விட்டார், தண்டித்து விட்டார். அதனால் அகந்தையான சிந்தை நம் உள்ளத்தில் இருக்கவே கூடாது. உடனே அவன் எப்படி மாறிட்டான், மிருகங்களை போல மாறி பறவையை போல காலெல்லாம் செதில்லாம் உண்டாகி இறகுகளைப் போலவும் தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் நகங்கள் பட்சிகளுடைய நகங்கள் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியில் நனைந்தது. இப்படி அவன் இன்னும் 7 பருவங்கள் அவன் மேலே கடந்து போகும் என்று அந்த சொப்பனத்தில் சொல்லப்பட்டது. அதேபடி அவனுக்கு 7 பருவங்கள் கடந்து போச்சு. கடந்து போன பிறகு ஒரு நாள் அவனுக்கு புத்தி தெளிஞ்சு அவன் வானத்தை நோக்கி பார்க்கிறான். அந்த நாட்கள் 34வது வசனம், அந்த நாட்கள் சென்ற பின்பு நான் என் கண்களை, யார் சொல்கிறா, நேபுகாத்நேச்சர் இதை சொல்கிறார், நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை சோஸ்தரித்து, அதுக்கப்புறம் தான் அவரை கர்த்தரை சோத்தரிக்கணும், கர்த்தரோடு ஜீவிக்கணுன்ற புத்தி அவனுக்கு அப்போ தான் வந்துச்சான். என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே இதுக்கு முன்னால் என்ன சொன்னான், தன்னுடைய ராஜ்யம்தான் பெருசுன்னு சொன்னான். இப்போ என்ன சொல்கிறான், கர்த்தருடைய ராஜ்யமே தலைமுறையாக நிற்கும், பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றான். அப்படி அவன் ஆண்டவரை நோக்கி, வானத்தை நோக்கி ஆண்டவர்கிட்ட மன்றாடுறான். அப்போ ஆண்டவர் அவன் தன்னை தாழ்த்தி, அகந்தை அவனை விட்டு போயிடுச்சு, தன்னை தாழ்த்தி என்னை நோக்கி பார்க்கிறான் என்று சொல்லி அவனுக்கு பழையபடி அவனுடைய புத்தியை அவனுக்கு கொடுத்து ராஜபாரத்தை அவனுக்கு திரும்பவும் என்ன செய்தாரோ கொடுத்தார். அவன் முகம் பழைய முகமாக மாறிச்சான். உடனே எல்லா மந்திரிகளும் ராஜாவிட்ட வந்தாங்க. அரண்மனை புதுப்பிக்கப்பட்டது. அவன் அந்த இடத்திலே ராஜாவாக பழையபடியும் அமர்த்தப்பட்டான். பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகளெல்லாம் சத்தியமும் அவருடைய வழியில் நியாயமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று சொல்கிறார்ல. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவார். நல்ல அகந்தை சிந்தை நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தெய்வீக சிந்தை என்னது, தாழ்மையின் சிந்தை. அந்த சிந்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நேபுகாத்நேச்சாரை பழையபடி அவன் தன்னை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் வந்தபோது கர்த்தர் அவனை உயர்த்தினார். அடுத்த சிந்தை எதுன்னா ஆவியின் சிந்தையும் மாம்சீக சிந்தையும். இது பவுல் அப்போஸ்தலன் மாம்சீக சிந்தையில் என்ன செய்தால், கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட எல்லாரையும் என்ன செய்யணும், பிடிச்சி பிரதான ஆசாரியர்கிட்ட கொடுத்து அவர்களை சித்திரவதைப்படுத்தி அவர்களை கொல்றது. இதுதான் பவுல் என்ற சவுல் செய்தான். அதுக்காக அவன் பிரதான ஆசிரியர்கிட்டெல்லாம் நிருபங்கள் வாங்கி கொண்டு தமஸ்குவுக்கு வருகிறான். இப்போ அவனுக்குள்ளே என்ன சிந்தை இருந்துச்சு, மாம்சீக சிந்தை தான் இருந்துச்சு. இந்த சிந்தையோடு அவன் வாரான். ஆண்டவருடைய சிந்தை என்னது, அவனை தன்னுடைய பிள்ளையாக மாற்றும். அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், வழியில் அவனை சந்தித்து அவனை சுற்றி பிரகாசித்து அதுக்கப்புறம் கூப்பிடுறாரு, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாயின்னு கேட்குறாரு. அவனுக்கு யாருடா நம்மளை கூப்பிடுறாங்க இந்த இடத்துலன்னு சொல்லி அவன் ஒரு மாதிரி முழிச்சிட்டு நிற்பான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்கிறாரு அவன்கிட்ட.
9வது அதிகாரத்தில் இருக்குது. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். 9, 4, 5. சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடன் சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். உடனே அதை கேட்டோட அவன் நடுங்கி என்ன சொல்கிறான் பாருங்க. உடனே என்ன செய்கிறான், அந்த ஆவியின் சிந்தை அவனுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. உடனே அவன் என்ன சொல்கிறான், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி கேட்குறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ இந்த ஊருக்குள்ளே போ, அங்கே நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும் சொல்லி அனனியா என்ற தன்னுடைய சீஷனை அவனிடத்தில் அனுப்புகிறார். அப்போ அவனை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் அனுப்புகிறார். அனுப்பும்போது பவுலை குறித்து கர்த்தர் இயேசுவானவர் அவன்கிட்ட சொல்கிறது என்னதுன்னா, நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொன்னான். அப்புறம் அவன் வீட்டுக்குள்ளே போய் அவன் தலையில் கை வச்ச உடனே அவன் 3 நாள் என்ன செய்து கொண்டிருந்தானா. 9வது வசனம் பாருங்கள், அப்போஸ்தலர் 9:9. அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். அப்படியே இருந்தான், என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்போ அவனுடைய தலையில் இவன் போய் கை வைக்கிறான். அனனியா வச்ச மாத்திரத்திலே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து உடனே ஞானஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். அதுக்கப்புறம் அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். சவுல் அதிகமாய் திடன் கொண்டு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பின்பு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினான். அப்படி அவனுக்குள்ளே இருந்த அந்த மாம்சீக சிந்தை முழுவதும் அவனை விட்டு என்ன செய்து நீங்கி போயிற்று. அவன் ஆவியின் சிந்தை உள்ளவராக மாறிவிட்டான். அப்போஸ்தலர் 2:24 சீஷர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றபோது சீஷர்கள் இந்த ரோமா அரசாங்கத்துக்கு ரொம்ப பயந்தாங்க. ஏன்னா இயேசுவை பிடித்து கொலை செய்துட்டாங்க. அதனால் நம்மளையும் என்ன செய்வாங்க, பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி பயந்தவங்க ரொம்ப பயப்படும்போது அவங்கள ஆண்டவர் எங்கே போய் இருக்க சொல்கிறார், ஒரு இடத்தில் கூடியிருங்கள், நான் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். அவங்க அந்த இடத்துல கூடி ஒருமனப்பட்டு கூடி இருக்கும்போது அங்கே அந்த அறையிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் எல்லாரும் 4வது வசனம் அப்போஸ்தலர் 2:4 அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்போ அந்த கிருபையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதை பெற்றுக்கொண்ட உடனே அவர்களுக்குள் என்ன வந்துச்சு, பயந்திருந்த மக்கள் இப்போது தைரியமாயிட்டாங்க. அவங்க சபை நடுவில் தைரியமாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இயேசுவை கொலை செய்தீர்கள், ஆனால் தேவன் அவரை எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 2:32 சொல்கிறார். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று பிரசங்கம் பண்ணினார்கள். கேட்டவர்களில் அநேகர் இயேசுவை என்ன செய்து கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி ஆவியின் சிந்தை அப்படியே வரத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் உள்ளங்களிலெல்லாம் பிரவேசித்தார். இப்போ மாம்ச சிந்தையை நம்மளை விட்டு நீக்க வேண்டும். மாம்ச சிந்தை இருக்குமானால் நம்ம தேவனுக்கு விரோதமான பகையாக இருப்போம். இது ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. நமக்கு இருக்க வேண்டியது என்னது, ஆவியின் சிந்தை. அப்போது நம்ம மாம்ச சிந்தை மரணத்தை தான் வருவிக்கும். அதனால் அந்த சிந்தையை நாம் விட்டு விடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ரோமர் 8:9 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அதனால் நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டா நம்ம மாம்சீக சிந்தைக்கு அதிகமாக என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். கர்த்தர் நம்மளை விடுவித்து காத்துக்கொள்வார். அப்புறம் ரோமர் 8:10 கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பாரானால்
நம்ம பாவத்துக்கு விலகி இருப்போம். ஆவியில் பலன் கொண்டவர்களாக மாறுவோம். 8:14 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்போ நம்ம தேவனுடைய புத்திரராய் இருக்க வேண்டுமானால் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். இப்போ மாம்ச சிந்தையை நாம் முற்றிலுமாக அழிக்க வேண்டும். பவுல் தன்னிடத்தில் உள்ள மாம்ச சிந்தையை எப்படி எடுத்து போட்டார்னா, மாம்சத்துக்குரியவைகளை எல்லாம் நஷ்டம் குப்பையமாக எண்ணினான். அப்படி எண்ணும்போது மாம்ச சிந்தை அவனை விட்டு விலகி அவன் ஆவியின் சிந்தையை பெற்றான். ஆவியின் சிந்தையை பெறும்பொழுது அற்புதங்கள் நம் மூலமாக நடக்கும். ஆகையால் நாம் மாம்ச சிந்தையை ஒழித்து ஆவியின் சிந்தையை பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். இதுவரைக்கும் நம்ம 4 சிந்தைகளை பார்த்தோம். எந்த சிந்தை நமக்கு வேணும்? 4 விதமானது. அதாவது நன்மையான சிந்தையா, தீமையான சிந்தையா? நன்மையான சிந்தை இருந்தால் நம்ம கர்த்தரோடே கூட இருப்போம் இல்லையா? மற்றவர்களுக்கு தேவைப்படும் போது உதவி செய்கிறவர்களாக, எது தேவையோ அதை நம்ம செய்கிறவர்களாக இருப்போம். அடுத்தாப்புல தீமையான சிந்தை உடையவர்கள் கர்த்தர் என்ன செய்வார்? அவர்களை தண்டிப்பார். எப்படி நாபாலை தண்டித்தாரோ அதுபோல் தண்டிப்பார். தேவனுக்கேற்ற சிந்தை நமக்கு வரணும். மனுஷீக சிந்தையை நம்ம என்ன செய்யணும்? விட்டு விட வேண்டும். அப்படி விடும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். 3வது பார்த்திங்கன்னா தெய்வீக சிந்தை. தெய்வீக சிந்தை நேபுகாத்நேச்சாருக்குள்ளே வரும்போது தான் அகந்தையான சிந்தையோடு இருந்தேனேன்னு சொல்லி அவன் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது அவன் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். அவனுடைய ஆட்சியை அவன் பெற்றுக்கொண்டான். அப்போ நமக்குள்ளே எப்பவும் இருக்க வேண்டியது தெய்வீக சிந்தை தான் இருக்க வேண்டும். கடைசியாக ஆவியின் சிந்தை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆவியின் சிந்தை நமக்குள்ளே இருக்குமானால் நாம் மாம்சீக சிந்தைக்கு அது விரோதமானது. மாம்ச சிந்தை உடையவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. ஆவியின் சிந்தை உடையவர்கள் தைரியமாக செயல்படுவர். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று என்ன செய்வார்கள்? வெளிப்படுத்துவார்கள். அதனால் அற்புதங்கள் நிகழும். 4 விதமான சிந்தை பார்த்தோம். நன்மையான சிந்தை, அல்லாட்டா நம்மகிட்ட என்ன சிந்தை இருக்குது? தீமையான சிந்தை. 2வது தேவனுக்கேற்ற சிந்தை அல்லதா மனுஷீக சிந்தை. 3வது தெய்வீக சிந்தை அல்லாட்டா அகந்தையான சிந்தை இருக்கும். 4வது ஆவியின் சிந்தை அல்லது மாம்சீக சிந்தை. இப்போ இந்த சிந்தைகள் வரும்பொழுது நமக்கு இருக்க வேண்டிய அற்புதம் நம்மில் நடைபெற வேண்டுமானால் 4 சிந்தை இருக்கணும். நன்மையான சிந்தை, தேவனுக்கு ஏற்ற சிந்தை, தெய்வீக சிந்தை, ஆவியின் சிந்தை. இந்த 4 சிந்தையும் இருந்தால் நம்மில் அற்புதங்கள் நிகழும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கும் கர்த்தாவே உம்முடைய சிந்தையை எங்களுக்கு தாருமப்பா. நாங்கள் அந்த சிந்தையை பெற்றுக்கொள்ள, ஆவியின் சிந்தையை பெற்றுக்கொள்ள, நன்மையான சிந்தைகளை பெற்றுக்கொள்ள, கர்த்தாவே மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக, நன்றி மறந்தவர்களாக இராதபடி எங்களை நீ காத்து கொள்ளுமப்பா. அன்பின் தகப்பனே, தேவனுக்கு ஏற்ற சிந்தை உடையவர்களாக நாங்கள் இருக்கும் பொழுது, மனுஷீக சிந்தையை களைந்து போடும் பொழுது உம்மிடத்திலிருந்து மகிமையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுமப்பா. ஆண்டவரே, தெய்வீக சிந்தையை நாங்கள் கொள்ளும் பொழுது நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நீர் வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. இழந்தவற்றை திரும்ப பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்கிறீர். எங்களுக்குள் இருக்கிற அகந்தை, மேட்டிமை, ஆண்டவரை பெருமை எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடு சுவாமி. உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்க எங்களை காத்து கொள்ளும். அற்புதத்தை பெறுகிறவர்களாய் காணப்பட நீர் கிருபை செய்யும். இயேசுவே ஆசீர்வதியும் அப்பா. இந்த கிராஸ் டிவிக்காக ஜெபிக்கிற இந்த ஜெபம் உடைய சன்னிதியில் எட்டுவதாக கர்த்தாவே நீரே ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரம தகப்பனே, ஆமீன். இதுவரைக்கும் எந்த சிந்தை மூலம் நாம் அற்புதத்தை பெறலாம் என்பதை குறித்து தியானித்தோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. God bless you all.